வணக்கம் அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக ரேஷன் கடைகளில் எப்போ சார் நமக்கு அப்பாயின்மெண்ட் லெட்ரு வெளியிட இருக்காங்க, இதை பற்றி எந்த வீடியோவில் முழுமையான தகவலை நாம் இப்போ பெற இருக்கோங்க. தமிழகம் முழுவதும் நடத்தப்பட்ட நேரடியான நேர்காணலில் ரேஷன் கடைக்கு உண்டான முடிவுகள் எப்பொழுது வெளியாகும்? ஸோ கிட்டத்தட்ட 4 மாதங்களுக்கும் மேலாக நேரடி நேர்காணல்கள் நடத்தப்பட்ட நிலையில் தமிழ்நாடு நேரடி ஆட்சேர்ப்பு வாரியங்கள் மூலமாக ரேஷன் கடைகளில் பல்வேறு விவரங்களுக்கான தேர்வுகளை நடத்தும் பொறுப்பாகும். ஒரு குறிப்பிட்ட வேலையை பாத்திரத்திற்கு தகுதியான வேட்பாளர்களை அமர்த்துவதற்கும் அவர்களுடைய உண்மையான நடைமுறையை பின்பற்றுகிறார்கள். இப்பொழுது தேர்வுகள் முடிந்து விட்டதால், நேரடி நேர்காணல்களும் முடித்து விட்டதால், தகுதி பட்டியல் ரேஷன் கடை டிஎன் ரேஷன் கடையின் தகுதி பட்டியல் 2023 ஆகியவற்றை தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள். அவர்கள் தொடர்புடைய தகவல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இணையதளத்தின் வாயிலாகவே உங்களுக்கு தெரிவிக்கப்படும். ஸோ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடையோடைய ரிசல்ட்டை வெளியிடுறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ரேஷன் கடையில் ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த பணியாளர்களுக்கு பணி நியமனத்தின் முன்னாடியே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு வழங்கப்பட்ட பிறகு ரேஷன் கடையில் பணி நியமன ஆணைகளை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரேஷன் கடை முடிவு தமிழ்நாடு சிவில் சர்வீஸ் கார்ப்பரேஷன் சேல்ஸ் பர்சன் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பதிவு செய்யப்பட்ட அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் விற்பனை மற்றும் நபர் பேக்கேஜர் முடிவுகளை வெளியிடும் பட்டியல். ஸோ 2வது வாரத்தில், இந்த மார்ச்சுடைய 2வது வாரத்திலேருந்து 3வது வாரத்துக்குள்ளார 100% ரேஷன் கடையோடைய ரிசல்ட்ஸை நாம் பெற்றுக்கொள்ள முடியுங்க. ஸோ தமிழகம் முழுவதுமே இந்த டிஆர்பி உடைய ரிசல்ட்டுக்காக மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கேஜருக்கு உண்டான ரிசல்ட்ஸ். ஸோ ஒட்டு மொத்தமாக கிட்டத்தட்ட 6450 பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கடைகளில் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடுக்க இருக்காங்க. ஸோ இது மட்டுமே இல்லை, ரேஷன் கடைகளில் கூடுதலாக காலி பணியிடங்களை ஒதுக்கவும் இருக்காங்க. ஸோ தமிழகம் முழுவதுமே ரேஷன் கடைகளில் அப்பாயின்மெண்ட் லெட்டரை பெறுவதற்கு நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள். ஸோ டிஆர்பி மாவட்ட வாரியாக இருக்கிற டிஆர்பி உடைய இணையதளத்தின் மூலமாக எஸ்எம்எஸ் மூலமாக வரும், இல்லைனா உங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு அடிப்படையில் ரேஷன் கடையுடைய ரிசல்ட்ஸு உங்களுக்கு தெரிவிக்கப்படும். ஸோ ரேஷன் கடையை பொறுத்த வரைக்கும் மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி எல்லா மக்களுமே ரொம்ப ஆவலுடன் எதிர்பார்த்துருக்காங்க. 10th 12th நல்ல மதிப்பெண்கள் நீங்கள் பெற்றிருந்தால் ரேஷன் கடையில் உங்களுக்கு பணி வாய்ப்பு, அதிகப்படியான பணி கிடைக்குங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடைகளில் அப்பாயின்மெண்ட் லெட்ரு நமக்கு மார்ச் 15, 16, 17, 18 தேதிகளில் அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் வாயிலாக பெற்றுக்கொள்ளலாம். ரேஷன் கடை சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.